guys, welcome back to our channel. எல்லா பிரேக்கிங்கா இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கலாம் நீ வீடியோ போட முன்னாடி எங்க போயிருந்தா இப்போ வந்து வீடியோ போடுறீ அப்படி சொல்லிட்டீங்கன்னு நினைக்குது. எனக்கு இங்க வரைக்கும் கேட்குது. எனக்கு சில பல காரணத்தினால என்னால் போட முடியல, அதை விட்டுருங்க. சரி விடுங்க, என் பேசினே தான் போடுவோம், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து இப்போ வந்து பிடிஎஸ் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, யாட்டு காமா எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாம் வந்து எல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க போல், தெரிவிக்க விட்றீங்க போல், ஆர்மி இருந்தவங்க பவர்லாம் காமிக்கிறீங்க போல தெரியுது எனக்கு. அது நீ நினைக்கலாம் பாட்டு வந்து எவ்வளோ நாள் ஆகுது இப்போ போய் கேட்குது படுறா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். எனக்கு டைம் இருக்கும் போது அங்கே கேட்க முடியுது. சரி அதெல்லாம் விடுங்க, பாட்டெலாம் போச்சு விடுங்க. எனக்கு வந்து பிடிஎஸ் ஒரு 9th anniversary வரை எல்லோரும் செம்ம சந்தோஷமாக இருப்பீங்க. நான் அதுக்கு மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல. எனக்கு வார்த்தையே வரமாட்டேன். அவங்கள பற்றி சொல்லனாலே, பிடிஎஸ் பற்றி சொல்லனாலே பெருமையாக சொல்லிட்டு போகலாம். அது உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப இதை பற்றி சொல்ல வேண்டாம். அதனால் வந்து நீங்கள் எனக்கு என்னென்ன பண்ணீங்க, பிடிஎஸ்க்காக எனக்கு என்னென்ன பண்ணீங்க, நீங்கள் ஏதாச்சும் வீட்டில் பண்ணியிருப்பீங்களா, ஒரு கேக் வெட்டியிருப்பீங்க, இல்லை ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்க, என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிடிஎஸ்க்காக நீங்கள் 9th anniversary என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னெல்லாம் பிடிஎஸ்க்கு 9th anniversary நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. எங்கள் வீட்டில் எனக்குன்னு ₹1 கேட்டாலும் எங்கள் வீட்டில் எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு கேள்வி கேட்பாங்க. இதில் வர நான் பிடிஎஸ்க்காக கேக்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதாங்க. எங்கே இருக்க தொடப்பு கட்டி எங்கே இருக்க செருப்போ என்கிட்ட தாங்க இருக்கும். அந்த மாதிரி எங்கள் வீட்டில். சரி விடுங்க, என்னை பற்றி பேசணும், ஒன்றும் பெருமையாக கூட பேசிட்டே போகலாம், என்னை பற்றி விட்டுருங்க. அதனால் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணீங்க பிடிஎஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வெயிட் பண்ணுறேன், நீங்களே ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள், யாரும் என்னென்ன பண்ணீங்க சொல்லிட்டு. சரி வாங்க, ரொம்ப பேசல, ஆல்ரெடி வீடியோ லேட்டாக போடுறேன், நான் ரொம்ப பேசுகிறேன். சரி வாங்க, ரொம்ப பேசுகிறேன், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் வேறு ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம்னா வியோட ஸ்டோரி தான் பார்த்துட்ருக்கோம். போன பார்ட் 3 வரைக்கும் எது வரைக்கும் பார்த்தோம். நம்ம பார்ட் 3 வந்து வீவர் சொல்கிறார் ரோஸ் தான் என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன ஒன்று நம்ம ஜேக்கோட மூஞ்ச பார்க்கணுமே, அவள் தாங்க ஏதோ இடியே உழுந்த மாதிரி அவர் வந்து ஒரு மூஞ்சி மாறிடுச்சு. அதே மாதிரி நம்ம வீக் வந்து அப்படியே ஒரே ஆப்போசிட்டிங், அப்படியே சிரிப்பு தான், ஒரு வில்லுத்தனமான சிரிப்பு தான் இருக்குது. யாருக்கிட்டா என்கிட்டே வா அப்படின்ற மாதிரி வீ வந்து மூஞ்செல்லாம் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ரோசிக்கே ஒன்றுமே புரியல, என்னடா இவன் திடீர்னு போட்டு உடச்சிட்டானே அப்படின்ற மாதிரி ரோசி தலை குடிஞ்சிட்டாங்க. நம்ம யோனுக்கு வந்து ஒன்றும் புரியல, எவனோ வந்து மற்றவங்க மாதிரி என்னடா இது அப்படின்னு ஆன அப்படி ஜேகே மாதிரி ஆன வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. அதோட வரைக்கும் நம்ம பார்ட் 3 பார்த்து இப்போ பார்ட் 4 என்ன அதே தாங்க. அப்படி ரோசி தலை குடிஞ்சு ரோசிக்கு அங்கே நிற்க முடியல, எல்லாம் வந்து ஒரு மாதிரியாக பார்க்க ரோசி அங்கேருந்து அழுதுகிட்டே வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி போகும்போது வந்து பின்னாடி யோனும் போகிறாங்க. அங்கே ஜேகே வீ வந்து ஒருத்தர் மாதிரி எதிர்பார்க்குறாங்க. வீக் வந்து என்ன பேசுனதில்ல, அதே மாதிரி ஜேகேக்கும் என்ன பேசுதில்ல. ஏன்னா ஜேகே இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல, துள்ளி கூட எதிர்பார்க்கல. ஏன் வந்து ரோசி வந்து நம்ம வீயோட தங்கச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி துள்ளி கூட எதிர்பார்க்கல. அவங்க வீக் வந்து என்ன பேசுனதால அவர் விளத்தரமாக சிரிக்கிறாரு. இப்போ நான் தான் என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விளத்தரமாக சிரிக்கிறாரு. ஜேகேக்கு சமக்கோது. ஜேகே என்ன பண்ண வீக் இங்கே பாரு, ரோசி வந்து என்ன லவ் பண்ணுறா, ரோசியும் நான் லவ் பண்ணுறேன், எப்பவுமே ரோசி என்ன லவ் பண்ணுவேன், நானும் அவளை லவ் பண்ணுவேன். நீ ரோசிக்கு யாராவது வேணும் எடுத்துட்டு போகிற, அண்ணன் இல்லை ரோசி தங்கச்சி யாராவது எடுத்துட்டு போனால் ரோசி எனக்கு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறார். அதுக்கு வந்து வீ வந்து ஓ அப்படி இது எனக்கு தெரியாமல் போச்சு, ரோசி இன்னும் லவ் பண்ணுறாள். எப்போ ரோசி வந்து உங்ககிட்ட சொன்னால் நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜேகேன்னு சொல்லிட்டு நீ தான் அப்படியே சுற்றிட்டு இருக்க, அவங்ககிட்ட ஒரு நாளும் சொன்னது இல்லையா அப்படின்ற மாதிரி நெக்கில் வந்து வீ சொல்கிறாரு. ஜேகே அப்போ தான் புரியுது, ஆமாம் ரோசி நம்மக்கிட்ட ஒன்றும் சொல்லலாம், ஆனால் ரோசி கண்ணில் எனக்கு தெரியுது ரோசி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஒன்று வீ சொல்லிங்க பாரு, அவனை கனவுல கூட நினச்சிப்பாங்க அவன் லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு, அவன் நான் என்ன சொன்னால் அதான் அவள் கேட்பா அப்படின்ற மாதிரி வீ சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாரு. ஜேகேக்கு ஒரு சைடு வருத்தமாக இருக்குது, ஒரு சைடு செம்ம கோவமாக வருது. வீ ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு கோவமாக வருது. அப்புறம் நினைக்கிறேன் சரி விடிய ரோசியோட அண்ணன் அவன், நம்ம தான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் தான் செம்ம கோவம் இருக்குது. அங்கே வந்து வீ கிளம்புறாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ரோசி பேர் வந்து யோன் போயிட்டு இருக்காங்க. ரோசி வந்து அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் யோன் என்ன பண்ணுற, ரோசி நில்லு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரோசி அழுதுகிட்டே பார்க்குறாரு நம்ம யோனை. யோன் கேட்குறாங்க உன்னோட அண்ணன் வந்து வீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரோசி வந்து ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க. வாயை திறந்து பேசுகிறவங்க தான் பேசுகிறேன், தலை ஆட்டினா எனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்ற மாதிரி நம்ம யோனுக்கு வந்து திடீர்னு கோவம் வந்து அவங்களுக்கு எது கோவம் தர டக்குன்னு கோவம் வந்து அவங்களுக்கு. அப்புறம் வந்து நம்ம ரோசி வந்து ஆமா என்னோட அண்ணன் வீ தான், நான் அவளோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு யோன் கேட்குறாங்க அது உண்மையிலே தெரியுது, வந்தோடனே ஜேகே லவ் பண்ணுற சொல்லிட்டு இருந்தால அப்போ ஜேகே சொல்ல வந்தேன் இந்த மாதிரி வந்து உன்னை லவ் பண்ண முடியாது என்னால், ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து வீ எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஏதாவது ரீசன் சொல்லி அவனை அவாய்ட் பண்ணுவார். இப்போ பாரு உன்னால் வந்து ஜேகேக்கோ வீக்கோ இன்னும் பிரச்சனை அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி காலேஜில் அவங்க 2 பேர் பிரச்சனை வர போகிறதுக்குள்ளே அவங்க 2 பேர் சேர்த்து வைக்கலாம் தான் எல்லாரும் பார்த்துருந்தோம். ஆனால் நீ வந்து இப்படி கெடுக்கிற அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து யோன் வந்து எப்படி சொல்கிறாங்க, எல்லாமே ரோசி தான் காரணம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ரோசிக்கால முடியல, ஏன்னா வந்து எதுவும் தெரிஞ்சு பண்ணல ரோசி, எல்லாமே வந்து தன்னை மீறி கையை விட்டு போகுது. அவங்களுக்கு தெரியும் வீனோட அண்ணன் தான் தெரியும், ஜேகேக்கும் வீக்கும் ஆகாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து எல்லாமே வந்து யோன் வந்து இப்போ வந்து எல்லாமே ரோசி தான் காரணம், ரோசி தான் காரணன்ற மாதிரி பேசுகிறாங்க. ரோசியால் சமக்கோது நிறுத்திய யோன் வச்சு என்ன நடக்குது தெரியுமா இங்கே உனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி கத்திடுறாங்க. கத்தினோன்னு யோனை சைலண்ட் ஆயிடுறாங்க. அவங்க பேசி இப்போ யோன் கேட்குறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரோசி சொல்கிறாங்க யோன் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு பேசுறது வீனோட அண்ணன் தான் தெரியும் எனக்கு, அது இந்த காலேஜில் ஜாயின் பண்ண முன்னாடி எனக்கு இந்த காலேஜுக்கு எல்லாமே தெரியும், ஜேகே யார் நீ யார் எனக்கு எல்லாமே தெரியும், இந்த காலேஜில் நடக்க சொல்லிட்டு எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது இல்லாமல் ஜேகே எனக்கு அதுக்கு மேலே பிடிக்கும், இந்த காலேஜில் சேர்ந்தே காரணமே ஜேகே
மூவிக்காக சேர்ந்தேன் நான் அப்படின்ற மாதிரி நம்ம ரோசி சொல்கிறாங்க. யோனுக்கு புரியல, அட எங்கள் அப்பா என்னடா ஒரு நடிப்புன்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம யோன் வந்து மனசு வச்சு அப்படி நேரமாக கேட்டாங்க, என்ன ஒரு நடிப்பு உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன், இப்போ தான் இப்போ எல்லாமே தெரியும் உனக்கு, ஜேகே யாரும் தெரியும், நான் யாரும் தெரியும், வி யாரும் தெரியும், அப்புறம் எதுக்கு நீ ஜேகே வலையே விடுற பின்னாடி சொல்ல வந்தேன் ஃபஸ்ட்டே நான் வந்து வியோட தங்கச்சி என்னால் வந்து நான் லவ் பண்ண முடியும் அப்படி ஃபஸ்ட் சொல்லிட்டு அவன் ஒதுங்கி போயிருப்பாள்ல, இப்போ வந்து எல்லாமே தெரிஞ்சக்கப்புறம் வந்து ஒரு ட்ராமா போடுறியா நீ அப்படின்ற மாதிரி நம்ம யோன் வந்து மாறியா கேட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து நம்ம ரோஸ் வந்து கத்திடுறாங்க, எங்கே பாரு யோன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு எல்லாம் பேசு, தெரியாமல் பேசாத, இப்போ நான் சொன்னேன் திருப்பி அதான் பேசுகிறேன், நான் என்ன பேசுன்னு கேட்டுட்டு நீ பேசு அப்படின்றாங்க. ரோஸையும் வந்து சரி பேச ஆரம்பிக்கிறாங்க. யோனும் கேட்குறாங்க அவங்க என்ன பேச வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆமாம் யோன் நீ சொல்றது உண்மை தான், எனக்கு எல்லாமே தெரியும், நீ யாருன்னு தெரியும், வி யாரும் தெரியும், ஜேகே யாரும் தெரியும், எதுக்கு ஜேகே விக்கோ சண்டை வருது, உனக்கு எதுக்கு ஜேகே பிடிக்கும், உனக்கு எல்லாமே தெரியும், நான் தெரிஞ்ச அந்த காலேஜுக்கு வந்து எனக்கு இந்த காலேஜுக்கு ரொம்ப பிடிக்கும், அது இல்லாமல் எனக்கு ஜேகே ரொம்ப பிடிக்கும், இதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம யோனை சொல்கிறாங்க, அதான் ரோசி உனக்கு ஜேகே பிடிக்கல, அப்போ எதுக்கு உங்கள் அண்ணனுக்குலாம் பயப்படுற, நீ போய் சொல்லிட வேண்டானே, உன் லவ்வை நீ சொல்ல தான் ஜேகே கேட்டா அப்படின்ற மாதிரி நம்ம யோன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ரோசி சொல்கிறாங்க, அதில் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது, இப்போ நான் லவ்வை சொல்லிட்டு நான் ஜேகே கேட்டால் எங்கள் அண்ணன் எங்களுக்கு பேச மாட்டேன், எனக்கு எங்கள் அண்ணன் ரொம்ப பிடிக்கும், அது இல்லாமல் எங்கள் அண்ணனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது இல்லாமல் அந்த 2 பேருக்குள்ள நான் வந்து ஜேகேக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணேன், எங்கள் அண்ணனோட எனக்கு பேச மாட்டேன், எங்கள் அண்ணன் பேசாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எங்கள் அண்ணன் இது பண்ணிட்டு என்னால் வந்து ஜேகே கூட வாழ முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ரோசி வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக சொல்கிறாங்க. இவன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு உங்கள் அண்ணனை பேச்சா கேட்காத, நீ வந்து உனக்கு என்ன தோணும் மனசுக்கு அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரோசி சொல்கிறாங்க, இல்லை என்னால் முடியாது, எங்கள் அண்ணன் வந்து நான் காலேஜ் சேர்த்துக்கு முன்னாடி வந்து சொல்லி தான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஜேகே பேசக்கூடாது, நீ ஜேகே கேட்டால் திரும்ப கூட கூடாது, அவன் என்ன கேட்டாலும் நீ பேசக்கூடாது, அதே மாதிரி உனக்கு எனக்கும் யாரும் தெரியாத காலேஜ் அந்த மாதிரி இருக்கும், ஆனால் உன்னை எப்பவுமே நான் கண்காட்சியே இருப்பேன், நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணான்னு வச்சுக்க, ஜேகே பார்த்துட்டு இல்லை பேசியும் பார்த்துன்னு வச்சுக்கேன், அப்பே வந்து உனக்கு எனக்கு இருக்க சிஸ்டர்ஸ் பிரதர் ரிலேஷன் முடிஞ்சு போயிடும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம வீவர் சொல்லியிருப்பார் நம்ம ரோசி கிட்ட. இதெல்லாம் உனக்கு வந்து ஓகேன்னா என் காலேஜில் சேரலாம், அப்படின்னா நீ வேறு காலேஜ் பார்த்துக்கோ ரோசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீவர் சொல்லியிருப்பாரு. அதில் வந்து ரோசி வந்து இல்லை நான் அவங்க கூட வரேன்னா, எனக்கு உங்க கூட படிக்கணும்னா, நான் அவங்க கூட இருக்கணும்னா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ரோசி வந்து நம்ம வீக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து ரோசிக்கு வந்து நம்ம ஜேகே பார்க்கணும், தினமும் ஜேகே பார்க்கணும் அப்படின்றத அவங்க அந்த காலேஜ்க்கே வந்திருப்பாங்க. ஜேகே மேலே அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா வி வந்து நிறைய நேரம் வந்து நம்ம ரோசி கூட பேசும்போது எப்போவுமே பார்த்தாலும் நம்ம ஜேகே பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஜேகே பற்றி பேச வந்து நம்மளுக்கு யோனுக்கு வந்து ஜேகே யாரும் பார்க்கணும், அவன் எப்படி இருப்பான்னு பார்க்கணும், யார் இவங்கெல்லாம், இந்த யோன் யார் இவங்களாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா வந்து வி வந்து யோனை பற்றி சொல்லியிருப்பாங்க ஒரு இதில், இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன் நான் அப்படி சொல்லிட்டுலாம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து வீட்டில் எல்லாமே வெளியே வந்து இவங்க 2 பேர் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம ரோசியும் வி எப்படி இருந்தாலும் காலேஜ் எப்படி இருந்தாலும் வீட்டில் அவங்க 2 பேர் நல்லா பேசிப்பாங்க. அதனால் வந்து நம்ம ரோசிக்கு வந்து எல்லாமே தெரியும், யோன் யார் இவங்களா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா வந்து வி வந்து யோனை பற்றி சொல்லியிருப்பாங்க ஒரு இதில், இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன் நான் அப்படி சொல்லிட்டுலாம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து வீட்டில் எல்லாமே வெளியே வந்து இவங்க 2 பேர் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம ரோசியும் வி எப்படி இருந்தாலும் காலேஜ் எப்படி இருந்தாலும் வீட்டில் அவங்க 2 பேர் நல்லா பேசிப்பாங்க. அதனால் வந்து நம்ம ரோசிக்கு வந்து எல்லாமே தெரியும், யோன் யார் எல்லாமே தெரியும். ஏன்னா வந்து வி வந்து அவரை பற்றி பேசுவோட காலேஜ் நடந்து சொல்லிட்டு வீட்டில் வந்து பேசுறதை வந்து அவர் முக்கால்வாசி ரோசி கிட்ட தான் பேசுவார். அதனால் வந்து நம்ம ரோசிக்கு வந்து எல்லாமே தெரியும் என்னென்ன காலேஜ் நடக்க சொல்லிட்டு. நம்ம ரோசி வந்து இதெல்லாம் வந்து யோன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. யோன் வந்து அப்படியே பார்க்குறாங்க, என்னடா இது ஒரு தங்கச்சியான வந்து இப்படி ஒரு பாசமாக இருப்பாங்க, ஆனால் வெளியே எப்படி இருந்தாலும் வந்து பாசமாக இருப்பாங்களா அப்படி சொல்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம யோனுக்கு புரியுது, வீக்கு வந்து நம்ம ஜேகே பிடிக்காதனால வந்து நம்ம ரோசி கிட்ட வந்து இப்படி நடந்துக்கிறான் போல, இந்த மாதிரி ஜேகே பார்க்காது பேசாதுன்னு சொல்லிட்டு நடந்துக்கிறான் போலன்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி அவளுக்கும் வந்து அவங்க தான் முக்கியன்ற மாதிரி பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம யோன் வந்து ரோசி கிட்ட சொல்கிறாங்க, இங்கப்பா ரோசி உன்னையும் ஜேகே சேர்த்துக்கிறது என்னோட வேலை, எனக்கும் ஜேகே ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் வந்து அவங்க லவ் பண்ணுறான், ஜேகே வந்து ஒரு ஃபேனாக ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் அவங்க லவ் பண்ணுறாங்க, அவனோட ஆசை தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி நம்ம யோன் வந்து பேசுகிறாங்க. ரோசி சொல்கிறாங்க, இதெல்லாம் வேண்டாம் யோன், இதனால உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஆல்ரெடி வந்து எங்கள் அண்ணனுக்கு உனக்கு ஆகாது 2 பேருக்குமே, ஏற்கனவே உங்கள் 2 பேர் லவ் சேர்ந்து நான் ஆசைப்பட்றேன், எங்கள் அண்ணனை வந்து கல்யாணம் பண்ணு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து எந்த பொண்ணுக்கிட்ட பேச மாட்டான், எங்கள் அண்ணன் வந்து பிடிச்சிருக்கு சொன்ன முதல் பொண்ணு நீ மட்டும்தான், ஏன்னா வந்து அவன் என்ன தவிர வேறு யாருக்கிட்டும் பேச மாட்டான், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட அவன் பேச மாட்டான், அவன் முதல் முறையாக ஒன்று தான் பிடிச்சிருக்கு அவன் சொல்லியிருக்கான், அதனால் வந்து எங்கள் அண்ணோட ஆசை எனக்கு ரொம்ப முக்கியம், எங்கள் அண்ணா ஆசைப்படுற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ரோசி வந்து யோனை பார்த்து சொல்கிறாங்க. யோன் வந்து பார்க்குறாங்க, ஏன்னா யோனுக்கு தெரியல அவங்க தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ரோசி வந்து யோனை பார்த்து சொல்கிறாங்க, யோன் எனக்காக எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படி சொல்கிற மாதிரி நம்ம ரோசி வந்து யோனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு யோனு சொல்கிறாங்க, நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ரோசி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு நீ வந்து யோசிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ரோசி வந்து நம்ம யோனை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யோன் சொல்கிறாங்க, பாரு எதுக்காக பயப்படாத, நான் ஒன்றும் ஜேகேன்னு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோனை வந்து நம்ம ரோசிக்கு தைரியம் கொடுக்குறாங்க. நம்ம ரோசி வந்து பயந்துட்டு யோன் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு எல்லாம் பயமாக இருக்குது, ஆனால் தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி வந்து பயந்துட்டு நம்ம யோன் கிட்ட சொல்கிறாங்க. யோன் சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோன் சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அதுக்கு ரோசி பிளான் என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம யோன் சொல்கிறாங்க, சீக்ரெட் அப்படின்றாங்க. சீக்ரெட்டா சொன்னதான் தெரியும் எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ரோசி கேட்குறாங்க. யோனை பார்த்து யோன் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீக் என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வீக் என்னது, இந்த வீக் வந்து கல்ச்சர்ஸ், நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வெக்கேஷன் போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ரோசி வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம யோன் சொல்கிறாங்க, வெக்கேஷன் போகிறோம், அதோட ஹெட் யார், நான் தான் அப்படின்ற மாதிரி நம்ம யோனு கிளாஸ் சிரிச்சுட்டு சொல்கிறாங்க. நம்ம ரோசி வந்து நம்ம யோனை பார்த்து கேட்குறாங்க, இப்போ எதுக்கு சிரிக்கிற, வெக்கேஷன் தானே போகிறோம், ஏதோ பிளான்னு சொன்னேன், இப்போ வெக்கேஷன் போகிறோம் அதை போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன தான் பிளான் அப்படின்ற மாதிரி நம்ம ரோசி வந்து நம்ம யோனை
யோனை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு யோன் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணன் இந்த வெக்கேஷன் வர வைக்கணும், அந்த டூருக்கு உங்கள் அண்ணன் ஜேகே ஃபஸ்ட்டு 2 பேருமே மீட் பண்ண வைக்கணும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் 2 பேர் வரமாட்டாங்க. எப்பவும் வந்து வி வெக்கேஷன் வந்தால் ஜேகே வர மாட்டாங்க, ஜேகே வந்தால் வி வர மாட்டாங்க. ஆனால் 2 பேரும் வந்துட்டு வர வைக்கணும், அது உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோன் வந்து ரோசியை பார்த்து சொல்கிறாங்க. ரோசி சொல்கிறாங்க, அண்ணன் நான் வர வச்சுருவாது, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ரோசி சொல்கிறாங்க. நம்ம யோன் சொல்கிறாங்க, அப்போ நம்ம ஜேகே வர வைக்கிறது என்னோட வேலை அப்படின்ற மாதிரி நம்ம சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ரோசி சொல்கிறாங்க, என்னோட பிளான் வச்சுருக்கேன் என்னன்னு தெரியல, ஆனால் சொல்லு எதை பண்ணாலும் எங்கிட்ட சொல்லிட்டு பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ரோசி சொல்கிறாங்க. அது சரி நான் சொல்லிட்டு பண்ணுறேன், ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணன் வந்து இந்த வெக்கேஷனுக்கு வர வைக்கிறேன், அது உன்னோட வேலை, நானும் ஜேகே வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க 2 பேரும். அது 2 பேரும் சிரிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி டீல் போட்டு 2 பேரும் வந்து இங்கே கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளாஸுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு வந்து எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம வியோ நம்ம ரோசி வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து ரோசி கேட்குறாங்க, அண்ணன் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வெக்கேஷன் போகிறோன்னா டூருக்கு போகிறோன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வி வந்து இப்போ கேட்குறா, அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வானா போகலாம், நான் போகிறேன்னா எனக்கு டூருக்கு, நீயும் வானா அப்படின்னு சொல்கிறாங்க. வி சொல்கிறேன், இங்கே பாரு எனக்கு காலேஜ் டூரில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த துளி கூட பிடிக்கவே இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் வரத்துக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வி வந்து மூஞ்சி சொல்லிச்சுட்டு பேசுகிறாரு. அதுக்கு ஒரு ரோசி சொல்கிறேன், இங்கே பாருண்ணா அண்ணா வானா எனக்காக வானா போகலாம் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம வி சொல்கிறேன், இங்கே பாரு உனக்காக வர முடியாது எனக்காக வர முடியாது, நீ வேணா போகல நீயும் போகல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நான் போகிறேன் போ, நீ வந்தா வா, நான் போகிறேன், நான் உன்னை எது கூப்பிட்றேன், ஜேகே திருப்பி எங்கே பேசினானா நான் பேசிடுவேன், பரவாயில்லையா உனக்கு, நீ தான் நான் பேச மாட்டேன்ற மாதிரி நம்ம யோன் வந்து ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. நம்ம வி யோசிக்கிறா, இது விட்டா பேசிடும் போல ஜேகே கேட்டா அப்படின்ற மாதிரி திருத்தி முடிக்கிறேன், சரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம வியோ சொல்லிடுறாரு. நம்ம ரோஸ் இந்த நம்ம பிளான் ஒர்க் ஆகிடுச்சு, நம்ம அண்ணன் இவ்வளோ தத்தியாவாக இருப்பா ஒன்றுமே தெரியல போகிற அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக அவங்களுக்கு வந்து சிரிச்சிட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எல்லாம் காலேஜ் போகிறாங்க. நெக்ஸ்ட் டேல வந்து நம்ம யோன் வந்து யோசிச்சிட்டே போகிறாங்க, எப்படி ஜேகே கன்வின்ஸ் பண்ணோம், என்ன பண்ணுறது ஜேகே எப்படி வர வைக்கிது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. அது போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்லேயே வந்து நம்ம ஜேகே வந்து காரிடோர் நடந்து வந்துருக்காங்க. நம்ம யோன் வச்சுக்கிறாங்க, இதான் நேரம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, நடந்து போயிட்டு இருக்கும்போது தெரியாத மாதிரி நம்ம ஜேகே மேலே இடிச்சுறாங்க. இடிச்சிட்டோன்னு நம்ம ஜேகே வந்து அப்படி பார்க்குறாங்க. யோன் வந்து ஜேகே நீ சாரி நான் தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து யோனுக்கு எல்லாமே தெரியும், வேண்டே இடிச்சாங்க நம்ம ஜேகேவை வந்து யோனுக்கு பார்த்துக்கிறேன், உனக்கு ஒன்றும் அவள ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. யோன் வந்து அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, கால் லைட்டாக சுளுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வி வந்து என்னை தள்ளி விட்டா ஸ்டெப்பில் இருந்து, அது வந்து லைட்டாக சுளுக்கு பிடிச்சி கால் அப்படி ஆக்டிங்லாம் பண்ணுறாங்க. வி பண்ணவே அந்த விஷயத்தை, ஆனால் வி வந்து அவங்க தள்ளி விட்ட மாதிரி செம்ம ஆக்டிங்லாம் பண்ணுறாங்க. மொத்த வித்தியை வந்து நாங்கள் இறக்குறாங்க, ஆக்டிங்கில் செம்மையாக நடிக்கிறாங்க. அப்பா கால்லாம் செம்மையாக இருக்குது, நான் என்ன தான் பண்ண தெரியும், வி எப்போ தான் என்னையே வந்து இது பண்ணி டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அழுற மாதிரியே சொல்கிறாங்க. நம்ம ஜேகேங்க செம்ம கோது, வி இப்படிலாம் பண்ணணும் தெரியும், வி பற்றி பேச்சு தர செம்ம கோவம் இல்லை வந்து யோனுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னா செம்ம கோவம் ஜேகேக்கு வந்து நம்ம யோனை பிடிக்கும், ஒரு ஃபேனாக அப்போ இதெல்லாம் பிடிக்கும், அதனால வந்து செம்ம கோது ஏன் அவன் இப்படிலாம் பண்ணுறான், அவன் எனக்கு சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஜேகேக்கு வந்து செம்ம கோது. அப்போ நம்ம யோன் என்ன பண்ணுறாங்க, ஜேகே வேண்டாம் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து யோன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜேகே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் கேண்டீன் போய் விட முடியுமா, நடக்கவே முடியல அப்படின்றாங்க. அதுக்கு வந்து ஜேகே வா யோன் போகலாம், நான் இருக்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டு போய் கேண்டீனில் உட்கார வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜேகே உட்கார பக்கத்தில் டேபிள் யோன் பக்கத்தில் உட்கார. அதுக்கப்புறம் யோன் வந்து ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுக்கிறாங்க, எடுத்து ஒரு நேம் எழுதிட்டு இருக்காங்க. எழுதிட்டு ஜேகே கேட்குறேன், என்ன எழுதிட்டு இருக்கேன் யோன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஆமாம் நெக்ஸ்ட் வீக் டூருக்கு போகிறோம், நம்ம காலேஜ் டூர் கூப்பிட்டு போகிறாங்களா, அதில் வந்து நேமில் எழுதிட்டு இருக்காங்க, யார் வராங்க, நான் தான் லீடர் அதில் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து டக்குன்னு நம்ம யோனை கேட்குறாங்க, ஜேகே நீயும் வரல டூருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜேகே சொல்லல, நான் வரல, நான் எனக்கு காலேஜ் டூர் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. இல்லை நீ கண்டிப்பாக வர அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்து நம்ம ஜேகே இல்லை நான் வரல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீ வர, வி இந்த வர, நீ இந்த வர அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து வி வரேன், வி வந்து கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. இல்லை வா வி வந்து உனக்கே தெரியல டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்போ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தா நான் செத்துரும் போல அவங்க தனியாக போன டூருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளோ சமயம் நடிக்கிறாங்க. 5 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த லெவலுக்கு நடிக்கிறாங்க. உனக்கே தெரியும் ஜேகே வி வந்து என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இப்போ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, நீயும் வரணும்னு வச்சுக்கோள் தான், நீ எந்த கொஞ்சம் தைரியமாச்சு இருப்பேன், நீ கேட்பேன் ஏதாச்சும் பண்ண வி பண்ண கூட இதை கேட்பேன், ஆனால் நீ வரல யார் ஜேகே நான் கேட்பா அப்படின்ற மாதிரி செம்மையாக அழற மாதிரியே சொல்கிறாங்க. கண்ணில் தண்ணி தான் வரல, கண்ணில் காலங்கி நிற்குது, அந்த அளவுக்கு நிற்குது. அதுக்கப்புறம் ஜேகே சரி ஒன்று அழாத, நான் கண்டிப்பாக கூட வருவேன் டூருக்கு, நான் கூட இருப்பேன், என்ன பண்ண நான் பார்த்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே கோவமாக சொல்கிறாரு. அப்பா யோன்னு நினைக்கிறாங்க, அப்பா எப்படியோ ஒத்துக்கிறானே அப்படி கடவுள் செம்ம சந்தோஷமாக சிரிக்க வருது அவங்களுக்கு. சிரிச்சா நீ மாட்டி பையோன்னு அப்படி சிரிக்காமல் எப்படி ஜேகே தேங்க்ஸ் ஜேகே நீங்களா என்ன அவன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இன்னும் நடிக்கிறாங்க. ஓவராக அவங்க நடிச்சதே போதுன்ற மாதிரி தான் இருக்கிறவங்களுக்கு, ஆனால் அவங்க ஓரம் நடிக்கிறாங்க. ஜேகே சரியோ நான் இருக்கேன் நீ கொலைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேகே வந்து யாரை கூப்பிட்றாங்க, ஜிந்தா கூப்பிட்றாங்க, ஜேகே இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து எனக்கு யோன்னு எனக்கு கூப்பிட்றாங்க, நான் போகணும் அப்படின்றாங்க. சரி போ ஜேகே அப்படின்ற மாதிரி நம்ம யோனை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு பார்த்து நம்ம ரோசி வராங்க. ரோசி வந்து நம்ம யோன் பக்கத்தை உட்காராங்க. யோன் வந்து சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, என் பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ரோசி சொல்கிறாங்க, என் பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. 2 பேரும் வந்து அப்பா நம்ம 2 பேர் பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எக்ஸிக்யூட் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாமே டூருக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ டூருக்கு போகும்போது எல்லாம் வந்து பஸ்ஸில் ஏறிட்டு இருக்காங்க. அப்படி ஏறிட்டு இருக்கும்போது யோன் தான் லீடரில் நேம்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இங்கே உட்காருங்க சீட் உட்காருங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு வி வராங்க. வி வந்து வியை சொல்கிறாங்க, வி எங்கே உட்காரணும் அந்த கார்னரில் அப்படின்னு சொல்கிறாங்க. வி வந்து நம்ம யோன் கிட்ட எங்கே பாரு, நான் எங்கே உட்காரணும் எனக்கு தெரியும், நீ சொல்கிற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி நம்ம வி வந்து யோனை பார்த்து முறைச்சி சொல்கிறாங்க. அதுக்கு யோன் சொல்கிறாங்க, எங்கே பாரு நான் சொல்லிட்டு நீ கேட்கணும், நான் தான்
லீடர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வி வந்து நேரம் சரியில்லை ஒருத்தவங்க யாருக்கோ அப்படின்ற மாதிரி வி வந்து ஒரு மாதிரி நெக்கலாக சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு தெரியாது, நீ போய் அங்கே தான் உட்காரணும் அப்படின்னா நீ இறங்கி விட்டு போயிடு நீ வேணா அப்படின்றாங்க. நம்ம வி வந்து ரோசியை பார்க்க ரோசி பார்த்தா ரோசி நான் போ அதை நான் உட்காரணும் போகணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வீக்கு ஒரு வழி இல்லை, சரி தங்கச்சிக்காக போய் அவனுமே சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யோன் சொன்ன சீட்லேயே போய் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம யோன் வந்து ஜேகே போய் சொல்கிறாங்க, ஜேகே உனக்கு அங்கே சீட் அலாட்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா யார் பக்கத்தில் நம்ம ரோசி பக்கத்தில் நம்ம யோன் வந்து சீட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து சிரிச்சு வந்து அப்படியே ஜாலியாக மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷமாக போகிறாரு. போய் உட்காந்து வீ வந்து பார்த்தோன்னே வீக்கு செம்ம உட்காந்து வீ வந்து ஏந்துக்கிறாரு. ஏந்து நம்ம யோன் கிட்ட சொல்கிறாங்க, பாரு நான் வேணா அங்கே போய் உட்காந்துக்க ரோசி இங்கே உட்கார சொல்லுவேன் அப்படின்றாங்க. இல்லை ஜேகே வந்து இங்கே உட்கார சொல்லி என் பக்கத்து அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம யோன் சொல்ல இங்கே பாரு நீ இங்கே லீடர் இல்லை, நான் தான் லீடர், நான் என்ன சொல்றேன் அதை நீ கேட்கணும், நீ சொல்ல நான் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நெக்லாம் சொல்கிறாங்க. இதனால வந்து வீக்கு பயந்துருந்தாங்க. ஆனால் இப்போலாம் வீக்கு பயப்படாமல் எக்லாம் சொல்கிறாங்க, நான் என்ன சொல்கிறேன் அதான் நீ செய்யணும், போய் உட்கார் போகத்தில் நான் என்ன சொல்கிறேன் அதான் நீ செய்யணுன்ற மாதிரி நெக்லாம் வந்து நம்ம யோன் வந்து வீக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. வீ வந்து செம்ம கடுப்பாக இருக்குது, சரி சொல்கிற செஞ்சிடும் ஆகணும் அப்படின்ற மாதிரி திருப்பி உட்காந்துடுறாங்க. அங்கே தான் நம்ம ரோசியும் வீ வந்து பார்த்து ஒருத்தர் பார்த்து சிரிச்சிக்கிறாங்க ரெண்டு பேருமே. ஆனால் நம்ம ரோசி எதுவுமே காமிச்சிக்கல, வெளியே அவங்க லவ் பண்ணுற அந்த மாதிரி காமிச்சிக்கல. எப்பவுமே ஜேகே கூட எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் ஜேகே லைட்டாக பயமாக இருக்கு, அவங்க அண்ணா இருக்க பக்கத்தில் எதாவது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி லைட்டாக பயமாக இருக்குன்னா ரோசிக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரி லைட்டாக பயப்படுறாங்க. ஆனால் அந்த ஜேகே வந்து எப்படி சொல்ல கூலாக காட்டுற வெளியே, ஆனால் வந்து உள்ளுக்குள்ள வந்து நம்ம ரோசி ஹக் பண்ணணும் கிஸ் பண்ண அந்த மாதிரிலாம் அவர் தோடுது. இதெல்லாம் அடக்கி ஐம்புலங்களும் அடக்கி அப்படி வச்சுட்டு இருக்காரு ஜேகே. அதுக்கப்புறம் யோன் பார்த்தா எல்லாருக்கும் பிளேஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் போய் எங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா வி பக்கத்தில் வந்து பிளேஸ் காலியாக இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல, சரி நம்ம போய் அங்கே தான் உட்காரணுமா, வேறு எந்த பிளேஸும் இல்லைன்னு பார்க்குறாங்க. வேறு எதுவுமே இல்லை, அவங்க வழியில் போய் உட்காந்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி போய் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் வி வந்து நம்ம யோனை பார்க்குறாங்க, நீ எதுக்கு இங்கே உட்கார அப்படின்ற மாதிரி வி கேட்குறாங்க. அதுக்கு யோன் சொல்ல எங்கே பாரு நான் எங்கே உட்காந்து என்னோட இஷ்டம், நீ ஒன்றும் கேட்குற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி மூட்டு உட்கார அப்படின்ற மாதிரி நம்ம யோன் வந்து கிளாஸ் சொல்கிறாங்க. அதுக்கு வி வந்து பார்த்து முறைக்கிறாரு, இங்கே பாரு முறைக்கிறவெல்லாம் எங்கே வச்சுக்காது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து பஸ் ஸ்டார்ட் ஆகுது, போகிற மாதிரி சண்டை போட்டே போகிறாங்க, நீ பேசாத நான் பேசாதுன்ற மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து வாயை மூடுறியா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வாயை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோன் வந்து திரும்பி பார்க்குற பின்னாடி ரோசியும் நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்க திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ரோசி வந்து சைலண்டாக விண்டோ பார்த்துருந்தாங்க. நம்ம ஜேகே வந்து நம்ம ரோசி முகத்தையே பார்த்துட்டு வராரு. ஆனால் வந்து நம்ம ரோசி வந்து விண்டோ பார்த்துனால நம்ம ஜேகே நம்ம பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரியல. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம யோன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம யோன் நினைக்கிறாங்க, ஐயா இதுல உட்கார தனியாக உட்கார விட்டா எப்படின்னா பண்ணிட்டு போகிறேன், ஒன்று நான் பராக பார்த்துருந்து ஒன்று நான் அதை முடிஞ்ச பார்த்துருந்தேன் பேசுவதெல்லாம் பண்ணுவோம். பார்த்தா இதுங்க லவ் செய்யறதுக்கு நான் உயிர் போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு டென்ஷன் ஆகுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு ஐடியா வருது, அவங்க கையில் ஒரு சாக்லேட் மாதிரி இருக்குது, அதை எடுத்துட்டு வந்து நம்ம ரோசி கிட்ட போகிறாங்க. ரோசி கிட்ட போய் ரோசி பார்க்குறாங்க, என்ன யோன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோசி யோனை பார்த்துக்கிட்டாங்க. யோன் சொல்ல எங்கே பாரு இந்த சாக்லேட் தான் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி கையில் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே வந்து ரோசி வந்து எதுக்கு சாக்லேட் வாங்கிக்கோ நாய் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறாங்க. நம்ம யோனும் ரோசி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டோன்னு நம்ம ஜேகேக்கு வந்து சாக்லேட் கொடுக்குறாங்க, இந்த ஜேகே நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம யோன் கொடுக்குறாங்க. ஜேகேயும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து யோன் வந்து நம்ம காது கிட்ட நம்ம யோன் காது கிட்ட போய் சொல்கிறேன், எங்கே பாரு சும்மா வெட்டியெல்லாம் போய் உட்காந்துட்டு வராது, உங்களை எதுக்கு இங்கே உட்கார வச்சு ஜேகே கூட பேச உட்கார வச்சா அவனை பார்க்கலான்னு எனக்கு தெரியுது, நீ கூட போய் பேசுவாங்க, நீ பேசுவான்றப்ப லைட்டாக காதில் சொல்லிடுறாங்க. ரோஸ் அந்த யூன் அப்படி யூன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, இப்போ நீ மட்டும் பேசணும்னு வச்சுக்கோ நானே உங்கள் ஜெயிக்கிற சொல்கிறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம யோனை சொல்கிறாங்க, இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி பேசு அப்படின்ற பண்ணுறாங்க. நம்ம யோனை வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்தோன்னு வி வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வி வந்து கேட்குறாங்க, என்ன பேசினேன் தங்கச்சி கேட்பீங்க, உங்கள் தங்கச்சிக்கு நான் என்ன பேசுகிறேன் உங்களுக்கு என்ன வந்து உங்கள்கிட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யோனை அவங்க சீட்டில் உட்காந்து அவங்க கையில் சாக்லேட் இருக்கா சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது வந்து நம்ம வி வந்து நம்ம யோனை சாக்லேட் அவனுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நம்ம வி சொல்ல சாக்லேட் எனக்கு எதுக்கு ஐயா இதுக்கெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யோனை என்ன பண்ணுறாங்க, பார்க்காத எனக்கு வயிறு வெடிக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கையில் ஒரு பீஸ் சாக்லேட் என்ன பண்ணுறாங்க நம்ம வியோட வாயில் வச்சுருக்காங்க. நம்ம வி வந்து பார்க்குறேன் என்ன நம்ம யோனை நம்ம சாக்லேட் ஊட்டி விடுது அப்படின்ற மாதிரி அப்படியே மெய்மிருந்து பார்க்குற லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. அது வந்து நம்ம யோன் சொல்ல எங்கே பாரு இப்போல்லாம் என்ன பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வி வந்து ஆஹா நம்ம பார்க்குறா போல அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துறாரு. யோன் என்ன பண்ணுறாங்க, சரி ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ண திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ரோசியோ ஜேகே வந்து ஒருத்தர் மற்ற ஒருத்தர் கொஞ்சம் இருக்க ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம யோனுக்கு ஆஹா நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, அப்பா எப்படியோ இதுங்களை சேர்த்து வச்சுட்டா அப்படின்ற மாதிரி நிம்மதியாக என்ன பண்ணுறாங்க, சேர்த்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கண்ணை மூடுறாங்க. அப்படியே கண்ணை மூட்டு அவங்க ஏதோ தூக்கம் லைட்டாக போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க ஷோல்டர் மேலே ஏதோ வெயிட்டாக இருக்க மாதிரி என்ன இது எப்படி திரும்பி பார்த்தா நம்ம வி வந்து நம்ம யோன் ஷோல்டர் மேலே சார்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. யோன் என்ன பண்ணாங்க, அப்படி வியே பார்க்குறாங்க, எழுப்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டாங்க. சொல்லி நடிக்கிறாங்க தூங்குற நம்ம மேலே அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையிலே வி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி எதுக்கு தூங்குறோம் எழுப்பணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோன் வந்து சரி தூங்க நம்ம எதுக்கு எழுப்பணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களும் விட்டுடுறாங்க. அப்புறம் வி என்ன பண்ணுறாங்க, அவர் தூங்கவே நடிக்கிறார். அவர் யோன் சொல்கிற மாதிரி சும்மா சாஞ்சு படுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. யோன் வந்து என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து கோவம் வருதா இல்லை வந்து அவங்க ஏதாச்சும் பண்ணலாமல் விட்டுறாங்களா. ஃபஸ்ட்டு மாதிரி கோவம் வந்துச்சு அவன் தள்ளி விட்டுருவான், என்ன வந்து அவனுக்கு என்ன பிடிச்சிருந்தா விட்டுருவா, அவன் தூங்க விட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளானில் வச்சு படுத்து தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க. படுத்துருப்பார் வி வந்து அவங்க சொல்கிற மேலே யோன் சொல்கிற மேலே. அதே மாதிரி வந்து யோன் வந்து சரி தூங்குறவங்க எதுக்கு எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டாங்க. வி வந்து செம்ம சந்தோஷமாக இருக்காங்க. பரவாயில்ல யோனுக்கு வந்து என் மேலே ஆசை தான் இருக்குது, லவ் தான் பண்ணுறாங்க
பண்ணுறா போல அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவருக்குள்ள நினச்சிக்கிறாரு. ஆனால் இவன் வந்து எதுவுமே நினைக்கல. அது அவங்களுக்கே தெரியுது. இந்த பிளான் வந்து எதுக்கு போகிறாங்கன்னா ஜேகேக்கும் நம்ம ரோசிக்கும் வந்து ஆகும்போது டூர் பிளான போட்டிருப்பாங்க. இவங்க வந்து வி என்ன நினச்சிக்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம யோனுக்கு வந்து பிடிச்சிருப்பா நம்ம பக்கத்தில் உட்காந்தா போல அப்படின்ற மாதிரி எல்லாம் இவரை நினச்சிக்கிற கற்பனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வி வந்து சிரிச்சுட்டு யோன் ஃபேஸை பார்க்குறாங்க. அப்படி இந்த பார்ட் 4 நான் முடிச்சுக்கிறேன். பார்ட் 5ல பார்க்கல. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்து சொல்லி ஜேகேவும் ரோசியும் வந்து ஒன்றா செஞ்சாங்க. இதனால வந்து வி ஏதாவது பிரச்சனை பண்ணுவா தெரியல. அது இல்லாமல் வந்து நம்ம வீக்கு வந்து நம்ம யோன் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சு மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இதனால வந்து நம்ம யோனுக்கு வந்து என்ன பிரச்சனை வருமானு தெரியல. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போச்சு நம்ம பார்ட் 5ல பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சராங்க.